நம்ம ஊரில் நகை வாங்குறதுக்கும் துபாயில் நகை வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரில் நகை வாங்கும்போது நம்ம நகைக்கான சேதாரம், செய்கூலி, அப்புறம் வேட் இது 3மே நம்ம வந்து பே பண்ணணும். ஆனால் துபாயில் வந்து சேதாரங்கிறது கிடையாது, வேட்டும் கம்மி. இங்கே ஒரு சில ஜுவல்லரியில் வந்து நோ மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு வளையல் செயினில் வந்து ஒரு சில டிசைன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி வாங்கினோன்னா இன்னும் நமக்கு மிச்சமாகும். இப்போ நீங்கள் விசிட் விசாவில் துபாய்க்கு வர்றீங்கன்னா, இங்கே நீங்கள் வாங்கின கோல்டுக்கு பே பண்ண வேட்டை வந்து ஏர்போர்ட்டில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நகை வாங்கும்போது சேதாரங்கிறது கிடையாது, வேட்டு நமக்கு திரும்ப வந்துடும். நம்ம மேக்கிங் சார்ஜ் இல்லாத டிசைன் கூட வாங்கிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் எல்லா டிசைனுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதனால் ஒரு பவுனுக்கு நம்ம ஊர் காசுக்கு 5000லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஏர்போர்ட்டில் நம்ம கிளைம் பண்ணுற வேட்டை வந்து இங்கே உள்ள திர்ஹாம்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு ரூபாயாகவும் நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.